ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக கோக்னட் பிளான்டேஷனில் ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோகோனட்றது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸு. ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ்னால் என்னென்னா, தோட்டக்கலை பயிர்கள்னு சொல்லலாம் இதை. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறம் இல்லைனா டெக்கோரை பண்ணுற தாவரங்கள் போன்ற உள்ளடக்கியதை வந்து ஹார்டிகல்ச்சர்னு சொல்கிறோம். இது மோஸ்ட் ப்ராபபிளாக ஃபுட் பர்பஸ்க்காகவும் ட்ரேட் பர்பஸ்க்காகவும் கமர்ஷியலாகவும் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். கோகனட் பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்ஸ் வந்து எப்போவுமே டாப்பில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கர்நாடகா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்ட் கேரளான்னு சொல்கிறோம். அதாவது 82லேருந்து 83% ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவோட கோகனட் ப்ரொடக்ஷன் வந்து இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் வந்து பெரும்பாலமாக செய்யுது. ரீசெண்ட் டைம்ஸாக இந்த கோகனட் பிளான்டேஷனில் தான் வந்து மைக்ரோஸ்கோபிக் அட்வைசரி த்ரெட் வந்திருக்கு. அதாவது ஃபைட்டோபிளாஸ்மானா என்னென்னா, அது ஒரு வகையான பாக்டீரியான்னு சொல்லலாம். இதை தாவரங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துகிற ஒரு பாக்டீரியா. இந்த ஃபைட்டோபிளாஸ்மா ரூட் வரைக்கும் போய் ரூட் வந்து வீக்காக்கி ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தியை வந்து ரொம்ப கம்மி பண்ணுறது. இது ஒரு நான் ஃபேட்டல் டிசீஸ்னால் என்னென்னா, உயிருக்கு அந்த பிளான்டேஷனுக்கு எந்த உயிர் பாதிப்பும் வராமல் அதை வந்து நோயாக இருந்து அதோட இயல்பை வந்து கம்மிப்படுத்தும். அதாவது ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணும். இந்த டிசீஸ் சரியாக சொல்லணும்னா ஒரு சில செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி கேரளாவில் நடந்திருக்கு. இந்த டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, இன்செக்ட்ஸ் வெக்டார் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதோட ஹெல்த் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுது. இன்செக்ட்ஸ் வெக்டார்னால் என்னென்னா, பாக்டீரியாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு வகையான பூச்சின்னு சொல்லலாம். இந்த பூச்சிங்க காற்றுல வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால அது ஒரு மரத்தில் நல்லா இருக்க மரத்தையும் வந்து இது வந்து டிசீஸ்க்கு உள்ளாக்குது. சயின்டிஸ்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் வந்து இதுக்கு எரெக்டிக் டெம்பரேச்சரும் ஒரு வகையான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எரெக்டிக் டெம்பரேச்சர்னால் என்னென்னா, நிலையற்ற காலநிலைன்னு சொல்லலாம். அதாவது சம்டைம்ஸ் வந்து திடீர்னு ஹீட்டாகவும் ரொம்ப வந்து கோல்டாகவும் மாறி மாறி சேஞ்ச் ஆகக்கூடிய டெம்பரேச்சர்ஸ். அண்ட் இன்னொரு ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ சக்கிங் பெஸ்ட்டும் இதுக்கு ஒரு ரீசன். அதாவது நியூ சக்கிங் பெஸ்ட்னால் என்னென்னா, ஒரு தாவரத்துலேருந்து சாரை உறிஞ்சி மட்டும் வாழக்கூடிய பூச்சியை தான் வந்து சக்கிங் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒயிட் ஃப்ளைஸு. ரீசன்ட் அசஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, மோர் தென் 30 lakhsக்கு மேலே உள்ள கோகனட் பிளான்டேஷன் பிளாம்ஸ் வந்து இந்த டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆகியிருக்கு. பொள்ளாச்சி மாதிரி பிளேசஸில் வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தென்னை மரத்தோட நிழலில் கோக்கா அண்ட் நட்மேக் பிளான்டேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அதை அவங்களால பண்ண முடியல. அப்படி பண்ணோம்னா அது டபுள் டிசாஸ்டராக மாறிடும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு மரம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் அது உடனே தெரியவே தெரியாது. ரொம்ப காலம் நீண்ட நாள் மறைமுக காலத்திற்கு அப்புறம் தான் வந்து இப்படி வந்து மரம் வந்து இந்த டிசீஸ்னால் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து ஃபார்மர்ஸ்க்கு தெரிய வரும். இது வந்து கோகனட் கோகனட் ட்ரீஸ் இதுக்கு மட்டும்தான் இல்லாமல் பாக்கு மரத்துக்கும் ஆக்ரிகனட்க்கும் இந்த பாதிப்புகள் இருக்குது. இது வந்து கர்நாடகாவில் வந்து இருக்கக்கூடிய பாக்கு மரங்களுக்கும் இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இலைகள் வந்து எல்லோ கலரில் மாறும். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா, எல்லோ லீஃப் டிசீஸாக ஸ்ப்ரெட் ஆகும் பாக்கு மரங்களுக்கு. இந்த இஷ்யூவை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடிய திறன் கொண்ட வகைகள் உள்ள மரங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை இனப்பெருக்கம் செய்கிறது தான் இதுக்கு வந்து முக்கியமான அணுகுமுறையாக சொல்கிறாங்க. கிஸ்ட்டையும் பார்த்துலாம். கிஸ்ட் வந்து இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது, இது ஒரு நான் ஃபேட்டல் டிசீஸ். அண்ட் இந்த டிசீஸ் எது மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுது? இன்செக்ட்ஸ் வெக்டார்ஸ் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுது. காற்றுல பரவுது, மூமெண்ட் ஆஃப் விண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் induced by climate change. இது climate change then biotic stress ஆகலையும் அண்ட் கோகனட் பிளாம்ஸ் வந்து ஒரு ரூட் வில்ட் டிசீஸ் ஆகவும் போகுது. அண்ட் இதோட வே ஃபார்வர்ட் சொல்யூஷன் என்னென்னா, ப்ரீடிங் ரெசிஸ்டன்ட். அதாவது நம்ம சொன்ன மாதிரி
எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய பிரச்சனை டிசீஸ் வந்தால் தாங்கக்கூடிய மரங்களை தேர்ந்தெடுத்து அதோட இனப்பெருக்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ஃபைட்டோபிளாஸ்மாவை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.